தாய் தமிழூரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் பைரோகிராம் பாட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் பாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சீரீஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் பாட்டை வந்து மேக் பண்ணி அதை வந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து எப்படி இது மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பேசிக்கான உங்களுக்கு திங்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணனோ அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பைரோகிராம் சீரீஸ் பாட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைரோகிராம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா. மோஸ்ட்லி டெலிகிராம் பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபி பைரோகிராம் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அண்டு நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க கிட்டப்லாம். ஸோ அதையும் பாருங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து நீங்களே ஓனாக கோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு இது பாட்டு. அண்டு இது பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்டு பிடிச்சிருக்கா அண்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஆனால் எப்போ வரும் தான் தெரியாது. அண்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெப்பாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம இதிலே போட்டிருப்போம். கிட்டப் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொபைலில் எப்படி பண்ணுறது, உள்ள கோட் ஆட் பண்ணுறது, இருந்தாலும் நம்ம சீரீஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கிட்டப் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ இருக்கும். ஸோ இது கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து ஒரு ரெப்பாசிட்டரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன். ஸோ ரெப்பாசிட்ரி நேம் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து சாம்பிள் பாட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் அதுக்கடுத்து பப்ளிக்காக ப்ரைவேட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரைவேட் வைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து ஆட் ஏ ரீட்மி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நம்ம அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் இது கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் பாட் இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாட் நம்ம பண்ண போகிறது. ஸோ இப்போ க்ரியேட் ரெப்பாசிட்ரி. ஸோ ஓகே, எப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வியூ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸு அண்ட் ரீட்மி டாட் எம்டி. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி அந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம பாட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் நியூ ஃபைல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு அடிங்க. ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர் வரக்கூடாது, கேப்ஸில் வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைரோகிராம் அப்படின்னு அடிங்க. அண்டு கீழே வந்து என்ன அடிக்கிறீங்கன்னா டிஜி கிரிப்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. ஸோ ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டியில் பைரோகிராம் அப்படின்னு ஒன்று அடிக்கிறோம். அதுக்கடுத்து டிஜி கிரிப்டோ அப்படின்னு ஒன்று அடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டில் இது பண்ணுறோம். ஸோ கமிட். ஓகே. ஸோ இப்போ வந்து பேக் வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பைத்தான் ஃபைலை வந்து ரன் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அகைன் ஒரு கோட் வந்து பண்ணணும். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் நியூ ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் .txt அப்படின்னு கொடுங்க நேம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க, ரன் டைம் .txt. இப்போ ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் பைத்தான் அப்படின்னு போட்டிங்கன்னா python.org அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட கரண்ட் வெர்ஷனை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டுன்னு போட்டு ஒன்று இருக்கா? ஸோ இதை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பைத்தான் 3.11.3. ஸோ இதை அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஒரு ஐஃபன் போட்டு 3.11.3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து requirement.txt. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் .txt. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Procfile வந்து க்ரியேட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் நியூ ஃபைல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Procfile அப்படின்னு இது பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் 2 டாட் வச்சுங்களா, பைத்தான் 3 இல்லை வெறும் பைத்தான் கொடுத்தாலும் ஓகே தான். பைத்தான் 3 வந்து பெட்டராக இருக்கும். main.py. ஸோ ஓகேங்களா, ஒரு Procfile க்ரியேட் பண்ணுறோம். ஒர்க்கர் 2 டாட் வச்சு பைத்தான் 3 main.py. ஸோ பைத்தான் வச்சுக்கலாம். ஸோ 3 வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுங்க. இப்போ கமிட். ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம கோடை எடிட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ ஏன்னா Procfileயும் மெயின் ஃபைலையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ அதே மாதிரி க்ரியேட் நியூ ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா main.py. ஸோ நேம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கமிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து main.py அப்படின்னு க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ இந்த main.py இந்த ஃபைல் வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா bot.pyன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி bot.py இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா Procfile வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதாவது என்ன மாற்றணும் அப்படின்னா பைத்தான் 3 main.py இருக்கா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா bot.py அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த பார்ட்டில் மிக விரைவில் சந்திப்போம். டாட்டா.